வணக்கம். சென்னை யூடியூப் சேனலுக்கு நன்றி, வணக்கம். அதாவது இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஏற்கனவே வந்து டானிக் சொல்லியிருந்தேன். அந்த நல்ல சத்து டானிக்ன்ட்டு அதை பத்தி பேச போறோம். அதே டைம்ல வந்து ரேஸ் போகும்போது லாஸ்ட் டைம்ல நம்ம வந்து எப்படி அது ரெக்கவரி பண்றது, அதுக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன். சில விஷயம் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம். அதை பத்தி கொஞ்சம் நல்லா பாருங்க. வந்து 9வது எபிசோடு சென்னை யூடியூப் சேனல்ல பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து இந்த சேனல்ஸ் வந்து ஒரு பயனுள்ள விஷயம். அதாவது புறாங்களை நம்ம எப்படி டெவலப்மெண்ட் பண்ணணும், எப்படி குரோத் வர வைக்கணும், எப்படி கோட்டிங் வர வைக்கணுன்ற விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்ம டானிக்களை பற்றியும் ரேசிங் அந்த இது பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஏன்னா எல்லா வாரத்தில் ஒரு 3 நாள் டானிக் சொல்லியிருக்கேன். அதே நம்ம புறாவை குளிக்க வைக்கணும். எப்படி குளிக்க வைக்கிறீங்கன்னா, 3 நாள் தான் டானிக் கொடுக்குறீங்கன்னா அன்னைக்கு குள் போட்டாதீங்க. 4வது நாள் பச்சை தண்ணி குடிப்பீங்க வந்து அன்னைக்கு என்ன பண்றீங்க, வாட்டர் பச்சை தண்ணி கொடுக்கும்போது ஒரு பேசன் இது மாதிரி எடுத்துங்க, ஒரு பாட்டு ஒன்று வாங்கிக்கோங்க, இல்லை ஒரு பேசன் மாதிரி எடுத்துங்க, இல்லை சில பேர் தகரத்துல செஞ்சுருப்பாங்க. அதில் தண்ணி நல்லா என்ன பண்ணி இந்த அளவுக்கு கொட்டி வச்சிங்கன்னா போதும், அதுவாக குளிச்சிக்கும். நீங்களாம் புழுக்க வேணாம். வாரத்தில் ஒரு 3 நாள் குளிக்க தண்ணி வச்சிங்கன்னா புறா நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சிக்கும். ஏன்னா அதுங்களை யாரையும் குளிக்கும் போது நல்லா ஆரோக்கியம் வரும். அதை வாரத்தில் ஒரு 3 நாள் ஒரு டானிக்கு மாத்திரீங்கன்னா அப்புறம் கூட வந்து அன்னைக்கு தண்ணி வைங்க, அதுவாக இயற்கையாகவே குளிச்சிக்கும். ஏன்னா இது வந்து சில பேர் தெரிய மாட்டேது, அவங்க முக்குவாங்க, முக்க கூட அதை குளிச்சுட்டா நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா, உடச்சக்கல்லை பற்றி பேச போகிறோம். பச்சை பட்டாணி அதுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இன்னைக்கு வந்து நிறையா காட்ட போகிறேன். அதை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. அதாவது எப்படின்னா, உடச்சக்கல்லை பாருங்க. நான் என்ன பண்ணுறேன் அதை பார்த்தீங்கன்னா, ஒரு 40 கிலோ தீனினா ஒரு 5 கிலோ உடச்சக்கல்லை மிக்ஸ் பண்ணுறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வடை எடுக்கிற புறாங்களுக்கு பெரிய புறா சாப்பிடுதுன்னா நல்லா தீனியை கொழுப்பு சத்து கூட்டம். அதாவது வடைகள் நல்லா கூட்டம், நல்லா குரோத் வருது. அந்த உடச்சக்கல்லை வந்து ஏன்னா இது என்னோட அனுபவத்தில் சிறு வயசுலேருந்து நிறைய பேர் சொன்ன விஷயம்தான். இது கொடுக்குறது ரொம்ப நல்லா மாவு சத்து கிடைக்கும் பறவைங்களுக்கு. நல்லா வந்து ஹெல்த்தும் நல்லா இருக்கும். அதுக்கு உடச்சக்கல்லை கொடுக்கும். நான் வந்து எப்படின்னா ஒரு 40 கிலோ தீனிக்கு ஒரு 5 கிலோ உடச்சக்கல்லை மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பச்சை பட்டாணியும் யூஸ் பண்ணுறேன். பாருங்க, இது பச்சை பட்டாணி. இந்த பச்சை பட்டாணி உங்களுக்கு தெரியுமா சார்? என்ன சார் சொல்ல வரீங்களா? அதாவது பச்சை பட்டாணி வந்து ரொம்ப அதிகம் யூஸ் பண்ணலாம் சார், இது குளிர்ச்சி. அப்படின்னும் போது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 40 கிலோ தீனி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் 2 கிலோ பச்சை பட்டாணி யூஸ் பண்ணலாம். பச்சை பயிறு அதே மாதிரி கம்மியாக யூஸ் பண்ணலாம். குளிர்ச்சி இதை இருக்கா. இதை மழை நாளில் நம்ம அதிகம் யூஸ் பண்ணலாம், வெயில் நாள் அதிகம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வெயிலுக்கு சூடு வந்து தணிக்கும். அப்போ இந்த பச்சை பட்டாணி எந்த அளவில் இது பார்த்தீங்கன்னா, புறாங்களுக்கு ரேஸ் புறாங்களுக்கு கண்டிப்பாக பச்சை பட்டாணி எந்த அளவுக்கு சூட்டை வந்து தணிக்கும், உடம்பு நல்லா சூப்பராக கொடுக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு அருமையான வந்து ரேட். சில டைம் வந்து உங்களுக்கு தெரியும் பயங்கர ரேட்டு இருந்தது, 200 200 போயிருந்தது. கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது, 120 ரூபா தான். அதனால் எவ்வளோ ரேட் அதிகமானாலும் நம்ம தீனி மிக்ஸ் பண்ணும்போது ஒரு 2 கிலோ 1 கிலோ பச்சை பட்டாணியோ பச்சை பயிறு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம புறா ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா கண்டிப்பாக எல்லாம் யூஸ்ஃபுல்லாக. இது வந்து சூப்பர் காக்ஸ் பவுடர். இன்னைக்கு வந்து இம்போர்ட்டட்ல நீங்க பார்த்தீங்கன்னா 4-in-1 பவுடர்னு சொல்லுவாங்க. அதுக்கு இணையான ஒரு நம்ம இந்தியன் மெடிசன்ல வெட்டரியில இது எதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுவோம், சளி பிடிக்கும், கழிச்சல் ஏற்படும், அப்புறம் கண்ணொலி வரும். இது மாதிரி டைம்ல ஆன்டிபயோட்டிக் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கொடுத்தோம், இந்த ஃபால்ட் சரியாகலை, இது வார்ம் பண்ணும், தண்ணியா மோஷன் போவோம், கட்டியா மோஷன் போவோம், பச்சையா போகும், ரத்த கலர்ல போகும் மோஷன், மஞ்சள் கலர்ல போகும். ஸோ இந்த வெரைட்டிங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் சொல்லுவாங்க. ஸோ இது ஆன்டிபயோட்டிக் நம்ம கொடுத்து பயன் இல்லை, 3 நாள் கொடுத்து சரியாகல அப்படின்னும் போது இது சூப்பர் காக்ஸ் பவுடர் 4-in-1 போலதான். இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா பச்சை காய்ச்சல் ஸ்டாப் பண்ணும், வெள்ளை காய்ச்சல் ஸ்டாப் பண்ணும், தண்ணி மாதிரி போற மோஷன் டைட் பண்ணிடும். ஸோ இது இல்லாமல் புறா வாய்மட் பண்ணும். தீனி சாப்பிட்டு அப்படியே கக்கும். ஏன்னா ஒரு புறா கக்கிச்சோட இன்னொரு புறா கக்கும். அப்போ அப்படி பண்ணும்போது எல்லா புறா லேப்டாப் அத்தனை புறா கக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது என்னென்ன தெரியல சார், எல்லா புறா தீனி சாப்பிடுது அப்படியே வாய்மட் பண்ணுது சார், எனக்கு பயமா இருக்குன்னு நிறைய பேர் பயந்து சொல்லிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி டைம்ல ஆன்டிபயோட்டிக் கொடுத்து வேலை செய்யாத போது சூப்பர் காக்ஸ் பவுடரை நீங்க யூஸ் பண்ணும்போது நம்ம மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்குது. அது எப்படின்னா 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 5 சிட்டிக்கை நம்ம கையில் எடுத்து 1 சிட்டிக்கை போட்டு நல்லா ஆற்றி கூட வந்து குரூப் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 3 நாள் வைங்க. 3 நாள் குடிக்கிறனால இந்த ஃபால்ட் அரெஸ்ட் ஆகுது. நான் பண்ணி பார்த்துருக்கேன். நல்லா பயனுள்ள ஒரு மருந்துங்க. இது எதுக்குன்னா
ஆன்டிபயோட்டிக் கொடுத்து சில புறா நிறைய பேர் சொல்லுவாங்க சளி கூட பிடிக்குதுன்னுவாங்க. அது சளி கூட இருக்காது. ஏன்னா இது வந்து என்ன சூப்பர் காசு போடுறது ரொம்ப பெஸ்டா இருக்கு. வாங்கி யூஸ் பண்ணலாம். வாங்கி வச்சுங்க, என்னைக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்கும் யூஸ் ஆகும். ஆனா பண்ணி பார்த்து இருக்கேன், நல்லா உங்களுக்கு சொல்றேன். ஓகே ஓகே இது ஆல்சா கேஷன் என்ன கொடுத்துருப்பீங்க. ஆனா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து பழையதுல வந்து லைட், இதுல வந்து ஸ்ட்ராங்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் நான் இப்ப காட்ட போறேன். ஓகேங்களா? இது ஆல்சா கேஷன் ஸ்ட்ராங் இப்ப நியூவா வந்திருக்கு. ஏற்கனவே காமிச்ச அந்த மருந்தோட இது வந்து ஸ்ட்ராங்கா நல்லா இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கூட இன்னொரு மருந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த பாட்டில நான் காட்டுறேன். இப்போ 1 லிட்டர் டானிக் வந்து இந்த அளவுக்கு மருந்து மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதை புரியுதுங்களா? இது மிக்ஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இது கிடைக்கும் அப்படி சொல்லுவாங்க. 1 லிட்டர் இதுக்கு வந்து மிக்ஸ் பண்ணும்போது நல்ல கோட்டிங் கிடைக்கும். அப்புறம் வந்து நல்ல சத்து டானிக் மாதிரி நல்ல ஹெல்த் கிடைக்கும். அப்படி நம்ம கரெக்டாக நம்ம கொடுத்துருக்கோம். இப்ப மிக்ஸ் பண்ணும்போது கூட என்ன பண்ணீங்க, 1 லிட்டர் டானிக் 1 லிட்டர் இந்த குரோ பிளஸ் மிக்ஸ் பண்ணலாம். அப்புறம் மிக்ஸ் பண்ணும்போது சொல்றாங்க நானா. ஸோ அந்த ஏற்கனவே டானிக் மொத்தம் 3 டானிக் மிக்சிங்ல பாத்தீங்கும்போது இது 1 லிட்டர் இது 1 லிட்டர் மிக்ஸ் பண்ணலாம். இல்ல ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு இது 1/2 லிட்டரும் இது ஒரு 1/2 லிட்டர் மிக்ஸ் 1 லிட்டர் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு 1 லிட்டர் தண்ணிக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 2 ml மிக்ஸ் பண்ணிட்டு ஆச்சு ஒரு 3 நாள் வைக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா தீநீர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டானிக் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வாட்டர் மிக்ஸ் பண்ணும்போது இமீடியட்டா குடிச்சு பிரச்சனை இல்லை, இல்லைன்னா அடியில் போயிடுது டானிக். ஸோ அதனால பாதி டானிக் வந்து வேஸ்டேஜ் நம்ம எடுத்து கீழே ஊற்றி வரும். அதனால நம்ம இந்த அளவுக்கு தீனி நம்ம புறா கொடுக்குறோமோ காலையில நம்ம ஒரு ஸ்பூன் அந்த டானிக் எடுத்துக்கிட்டு மிக்ஸ் பண்ண டானிக்க அந்த தீனியில வேண்டிய அளவு 1 கிலோ தீனி 1 கிலோ தீனி அதுக்கு ஒரு 1 கிலோ தீனி எடுக்கிறோம்னா ஒரு ஸ்பூனு அதுல ஒரு மூடி அந்த டானிக் ஊற்றி கலக்கி ஒரு பேசன் மாதிரி போட்டுட்டோ இல்ல பைட்டில போட்டு கலக்கிட்டு கொஞ்சம் காய வச்சிடணும். காய வைக்கணும், வெயில வைக்கக்கூடாது, நிழல்லே காய வச்சுட்டு அப்புறம் கொடுத்து பாருங்க சாப்பிடுங்க. நான் கொடுத்து பார்த்துருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் எல்லாரும் வாட்டர் தான் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, ஃபுட்ல கலந்து கொடுக்க மாட்டாங்க. நான் கொடுத்து பார்த்துருக்கேன், நல்லா பயனாவே இருக்கு. அது மாதிரி பண்ணி பாருங்க, நீங்களும் சூப்பராகவே இருக்கு. எக்ஸ்பிரஸ் இது வந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு 1 கிலோ தீனி எடுக்கிறீங்கன்னா அந்த ஃபியூஜன் எக்ஸ்பிரஸ் கூட வந்து ஒரு 10 சொட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா போட்டிங்க குரோத் நல்லா வரும். பார்த்துருக்கேன். மேலும் இது என்ன யூஸ் பண்றது புறாக்கு நல்ல ரேஸ் புறாக்கு கொடுக்கலாம். ஆனா இது கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கூட தான். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்கும்போது 2700 சொன்னாங்க. லாஸ்ட் டைம் சொல்லி கொடுங்க அப்படின்னு 2500 கொடுத்தாரு டிஸ்கவுண்ட் பண்ணி வந்தேன்ல. அந்த மாதிரி இது இந்த ரேட் இருக்கு, இதுல கம்மி இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த எபிசோட்ல வந்து உங்களுக்கு சில மிக்சிங் தீனி கொடுக்க வேண்டிய பவுடரும் பிளஸ் அந்த ஃபிஷ் ஆயில் அந்த மாதிரிலாம் சொல்ல போறேன். ஃபிஷ் ஆயிலும் கூட வந்து இந்த சீட் ஆயில் எல்லாம் கூட சொல்ல போறேன். எப்படி மிக்சிங் பண்ண சொல்ல போறேன். நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். அற்பரஞ்சோதி அற்பரஞ்சோதி தனி பெரும் கருணை அற்பரஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இன்னைக்கு எபிசோடு வந்து 9வது எபிசோடு. இன்னைக்கு எபிசோட்ல நம்ம என்ன பேச போறோம்னு பாத்தீங்கன்னா யோகத்துல குறிப்பிட்ட நிலை வரைக்கும் நம்ம யோகம் பண்ணி போகலாம். அதே மேல நீங்க யோகமே பண்ணீங்கனாலும் மேல்நிலை கடக்க முடியாது. இந்த மாதிரி பல விஷயம் உண்டு. இதை பத்தி நெக்ஸ்ட் பேசலாம். இது வந்து நான் இன்னைக்கு வந்து நம்ம பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா யோகத்துல வந்து பஞ்சபூதங்கள் 5ன்னு சொல்லுவாங்க. நிலம், நீர், காற்று, நெருப்பு, பூமி, நீருன்னுவாங்க. ஸோ ஒரு தத்துவம் நீங்க கடக்கும் போது அதை நீங்க உணர்வீங்க. அது கடந்தவங்க உணர முடியும், கடக்காதவங்களுக்கு தெரியாது. நான் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நிலைக்கு போனாதான் நம்ம அதை பார்க்க முடியும். அந்த நிலையில என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில நான் அந்த யோகத்துல அந்த நிலை கடக்கும் போது பார்த்தீங்கன்னா நீர் வந்து உங்களை வந்து ஒரு கயிறு மாதிரி சுத்தி உங்களை வந்து கட்டி பிடிக்கும். நீர் அதான் சொல்ல கயிறு மாதிரி ஊவாய் அது வந்து ஒன்று கட்டி பிடிக்கும். அப்போ நீங்க அப்பயே புரிஞ்சுக்கலாம் நம்ம நீர் தூத்தத்தை கடந்துட்டோம் அப்படின்னு. அதே நெருப்பு அக்னி சொல்லுவோம். அது வந்து உங்களை வந்து அப்படியே முழுகும். உங்களை சுத்தி அந்த எதிர்த்து பார்க்கலாம். நெருப்புக்குள்ளே நீங்க போறதையும் பார்க்கலாம், உங்களை சுடாது.
அதுக்கு உதாரணம் நம்ம என்ன சொல்லுவோம்னா, இப்போ நம்ம உயிர் ஆகப்பட்டது நெருப்பு தான் சொல்லுவோம். அப்போ சுடும் நெருப்பு சுடாத நெருப்புன்னுவாங்க. சுடும் நெருப்புன்றது பத்தி நம்ம கையில சுட்டுறது. சுடாத நெருப்புன்றது நம்ம உயிர். அது உங்களை கொல்லுமா கொள்ளாது, என்னைக்குமே அது உயிராக தான் இருக்கும். ஆனால் நெருப்பு அது ஒரு ஜோதி தான். ஐயா வளராய சொல்லிப்பாரு, அற்புதம் ஜோதி அற்புதம் தனிப்பிறகு அற்புதம் 3 ஜோதிகள் சொல்லுவார். அதுல ஒரு ஜோதி நம்ம உயிர் தான். அது மேல ஒரு ஜோதி கடவுளா இருப்பாரு, நம்ம உயிர் உற்பத்தி ஆகுறது. அது பேர் அற்புதம் ஜோதின்னு ஒன்று இருக்கு. 3 ஜோதி பகவான சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜோதியில பல விஷயம் உண்டு. அது ஒரு இதுதான் நெருப்பு. சுடம் நெருப்பு சுடாத நெருப்புன்றாங்க. அது இப்ப சொன்ன பாத்தீங்களா, அதே மாதிரி பூமிக்குள்ள அடி ஆழத்துல வரைக்கும் நீங்க போகலாம், உங்களை இங்கே தடுக்காது. அதுல போகும்போது எங்க அடியில என்ன போகலாம் பார்த்தா, நம்ம ஒரு நாராயணரை பார்க்கலாம், பூமிக்கு அடியில இருப்பார். பார்த்ததுனால சொல்றேன், ஓகேங்களா. அதே மாதிரி 4 திசை கடக்கலாம். ஒண்ணு பூமி, ஒண்ணு ஆகாயம், ஒண்ணு என்ன சொல்லுவாங்க இன்னைக்கு பிரமிடு சொல்லுவாங்க. அந்த இது வரைக்கும் நான் போயிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல நம்ம கடல்ல நாராயணர் இந்த பாம்பு மேல பார்த்து பார்க்கலாம். ஆனா பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஆகாயம் அப்படின்னும் போது நீங்க அதுக்குள்ள போகலாம். ஆகாயத்தை தாண்டி மேல் உலகத்துக்கு போகலாம். இதுதான் அந்த பஞ்சபூதங்க உங்களுக்கு சேவை செய்து சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்க பயன்படுத்திக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லது நினைச்சா நல்லதாக இருக்கும். இல்லை உங்களை ஒருத்தர் ஏதாவது துன்படுத்திட்டாங்க, உங்களை இது இன்னல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களால் தண்டனை கொடுக்க முடியும். இது எப்படின்னா, நீங்க நினைக்கிறது அங்கே நடக்கும். நீங்க அவங்கள எதுவும் பண்ண வேண்டாம், ஆனால் நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் கெடுதல் நினைக்காதீங்க, நல்லது செய்யுங்க. அந்த யோகத்தை முக்தி அடைஞ்சவங்க. ஏன்னா நம்ம நல்லதும் நடந்துடும், கெடுதலும் நடக்கும். நம்ம நினைச்சா கெடுதலும் நடக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஒரு மனிதனை அழிக்கவும் முடியும், ஒரு உயிரை கொடுத்து அவங்கள காப்பாற்ற முடியும். நல்ல விஷயம் பண்ணி கொடுக்கலாம். யோகத்துல இருந்து முக்தி அடைஞ்சவங்க நினைச்சா அது நடக்கும். எப்படி அப்படி விஷயத்தையும் சாதிக்க முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு எலெக்ஷன்ல இருக்கிறாங்க, அரசியல்வாதி இருக்காங்க, இப்போ அவங்களுக்கு பதவி ஏறணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நடக்கும். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்கும், ரொம்ப நாள் வயசு இப்போ கல்யாணம் ஆகாம இருக்கணும், இவங்க நினைச்சா கல்யாணம் நடக்கும். அதே ஒரு பெண்ணுக்கு ரொம்ப நாள் குழந்தை பாக்கியல சாமி அப்படின்னாங்கன்னா நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதுல என்ன காரணம்னா, இந்த யோகத்துல முக்தி அடைஞ்சு பல இதை விட்டுட்டு பேராசை இல்லாம அந்த யோகத்தை கடந்ததுனால அது ஒரு வரம்னு சொல்லுவாங்க. சில பேர் சித்துன்னுவாங்க, முக்தின்னுவாங்க. அதை இது ஒரு அருள். அதே மாதிரி எனக்கு நிறைய பேர் இருந்தாங்க, ஐயா இது மாதிரி என் மகனுக்கு கல்யாணம் ஆகாம இருக்க, வயசு என்ன போகுது, நீங்க போங்கம்மா, ஒன்றும் பயப்பட, கல்யாணம் நடக்குமா அப்படின்னு சொன்னேன். ஒரு சாதாரணமாக சொன்னேன். அந்த மாதிரி ஒன்றும் நம்ம ஆட்டோ தான் ஓட்டுவோம். ஒரு மாதிரி நாங்கள் எங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. எங்க கீழே நான் வந்து திருமண சிவன் கோயில் ஒன்று இருக்குங்க, அது போயிட்டு வந்தாங்க. பொண்ணு கல்யாணம் ஆகலைன்னு. கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை இருப்பேன். என்ன சாமி சொல்றீங்க? நல்லம்மா, ஏழைங்களுக்கு சாப்பிடாம இருக்கிற சாப்பாடு கொடுங்கம்மா, அவங்களுக்கு கல்யாணம் நடக்குமா. எல்லாம் முடிஞ்சது சேவை செய்யுங்க. 5 பேருக்கோ 10 பேருக்கோ தயிர் சாதம், சாம்பார் சாதம், ஏதோ உங்களால முடிஞ்சது தானமாக கொடுங்க. கொடுத்துட்டு கம்முன்னு வாங்க. தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்காதீங்க, தெரியாதவங்களுக்கு கொடுங்க, உங்களுக்கு நடக்குமா அப்படின்னு. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நல்லது பேசுங்க, நல்லதை செய்யுங்க. எவன் அடைஞ்சவங்க. ஏன்னா அவர்தான் வார்த்தை வாழ்க்கையை அங்கே பரட்டி போட்டுவிடும், மாற்றி போட்டுவிடும். ஒருத்தர் எனக்கு வந்து சில பேர் பாருங்க, சில பேர் வியாபாரம் பண்ணுவாங்க, கடை தான் இருப்பாங்க. ஐயா நீங்கள் வந்து கொஞ்சம் விலை கட்டி விடுங்க, பூஜை பண்ணி விடுங்கன்னு. வந்து வேணாம்மா, நீங்கள் போக நல்லபடியா இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு உடம்பு முடியலன்னா கூட நான் போவேன், சும்மா இப்படி வச்சுட்டு ஐயா வள்ளலார் மந்திரம் சொல்லுவேன், சரியாயிடும், சரியாயிடும். கண்ணா பாருமா சொல்லு, கொஞ்சம் விபூதி ஊதி விடுவோம், முடிஞ்சல சரியாயிடும். அது மாதிரி யோகா அடைஞ்சவங்களால வந்து இதெல்லாம் பண்ண முடியும். அதுதான் முக்தி சித்தின்றது. அவங்க அடைஞ்சின சத்தியம் அதுதான். ஆளை பார்த்தா என்ன சொல்லுவாங்க, எதுக்கும் பயன் இல்லாத ஆளுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அவங்க கிட்ட ஏகப்பட்ட விஷயம் அவங்க கிட்ட தான் இருக்கணும். அவங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியாத பார்வையில. ஏன்னா உணர்ந்தவங்க தான் சொல்லுவாங்க ஈஸியா. அந்த மாதிரி நான் உணர்ந்ததுனால சொல்றேன். அதே மாதிரி பல விஷயம் இருக்கு யோகத்துல. அதே மாதிரி இப்ப சொன்ன பாத்தீங்களா, யோகத்துல வந்து வேற யோகம் ஒண்டி நடந்து ஒரு நிலை கடக்க முடியாது. முதல் நிலை 2வது நிலை சொல்லுவோம். இதை கடந்து போனோம்னா நீங்க யோகத்துல அது பண்ணீங்கன்னா ஒன்றும் சமாதியில தான் போனதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நீங்க போனீங்கன்னா யோகத்தை நிப்பாட்டிக்கிட்டு, அதாவது உயிருக்கு இறக்கத்தோட உணவு கொடுக்கணும், எல்லார்கிட்ட அன்பா நடந்தீங்கன்னா மேல்நிலை உணவு போக முடியும். மேல்நிலை கடந்து போகுதுன்னா ஐயா வள்ளலார்லாம் அதான் சொன்னாரு பாருங்க. லாஸ்ட்ல தர்ம வழிச்சாளர் அன்னதானம் கொடுத்தாரு. லாஸ்ட் அது வரைக்கும் ஸ்டேஜ் வரைக்கும் அதை கொண்டு போவோம். எவ்வளவு பண்ணணும் ஆனு சொல்ல, அந்த நிலை கலந்துட்ட பிறகு மாத்தி அமைக்கணும். அதாவது எப்படின்னா, ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட், தேர்டு, 4th, 5th அப்படி சொல்லிட்டு 12th ஆனோம்னா நெக்ஸ்ட் காலேஜ் போகணும்.
ஸோ அதே ஸ்கூல்ல படிச்சுதான் நீங்க காலேஜ் போக முடியாது. அதை பாஸ் ஆகிட்டு காலேஜ் வேற தாண்டி போய் அது போனாதான் மேல் படிப்பு போக முடியும். அந்த மாதிரி யோகத்துல வந்து குறிப்பிட்ட நிலை முடிஞ்சு போயிட்டா யோகத்தை ஸ்டாப் பண்ணிட்டு உயிர் இறக்கம், எல்லா உயிருக்கும் உணவு கொடுக்கறது, அன்பா இருக்குது, நேசிக்கிறது, பாசமா இருக்கிறதுனால ஆற்றல் பெருகும். மேல அந்த 4வது நிலை, அதை இறைவன் அந்த அம்மையா ஆறுதல் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க கடந்து போக முடியும். ஆற்றுல இறைவனாவே நீங்க ஆகி கலக்க முடியும். எதுவா நினைக்கிறதோ அதை கலக்க முடியும். இப்ப ஐயா வள்ளலார் பாத்தீங்க, ஜோதிய கலந்தார். காஞ்சி சாங்கராச்சார் பாருங்க, நீர்ல கலந்தார் சொல்லுவாங்க. சில பேர் சொல்ல மாட்டாங்க, இல்லைங்க மஞ்சள் சில பேர் சமாதி ஆயிட்டாருன்னுவாங்க. ஆனா நிஜமான தெரிஞ்ச வரைக்கும் காஞ்சி சங்கராஜ் பெரியவர் வந்து நீர்ல தான் கலந்துட்டாரு. அது துறமா குளிக்க முடியாது, அது நீரோட சேர்ந்துட்டாரு. இதுதான் அந்த மாதிரி. இப்ப பட்டணத்தார் ஐயா பாருங்க, எங்கோ சுத்தி நாட்டுல வந்து திருவட்டூர்ல வந்து லிங்கம் ஆயிட்டாரு. பசங்க கூட விளையாடினே இருப்பாரு. பாத்தீங்கன்னா இந்த பக்கம் மாதிரி பக்கம் கூட வச்சு மூடுவாங்க, லிங்கம் ஆயிட்டாரு. அந்த மாதிரி ஒரு இன்னைக்கு பாருங்க எவ்வளவு சித்தருங்க மறைஞ்சிருக்காங்க, ஜோதிட கலந்துருக்காங்க. சில பேர் சமாதி நிலை ஒரு நிலை கிடையாது. நிலை கிடையாதுன்னா அது வந்து சும்மா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற படிப்பு தான். ஆனா அதுக்கு மேல நீங்க போறதா இருந்தேன்னா நீங்க உயிர் இறக்கத்தோட இருக்கணும், அன்போட இருக்கணும், நல்லதை செய்யணும். உங்களுக்கு ஒரு நிலை ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். கடவுள் ஏற்றி கொடுத்துருவார். அதே நினைப்புல இருந்தாலும் போதும். யோகத்துல பல சித்து அடைவாங்க. சில விஷயங்க பார்ப்பாங்க. இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய விஷயங்க. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க உடலே இன்னவெல்லாம் மாறிச்சுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதே என்னோட உடல் மாறினது நானே உணர்ந்தது பாம்பா மாறினது. ஏன்னா இரவுல படுத்துன்னு வச்சிங்களேன், காலையில இருந்து பார்ப்பேன் உடல் ஃபுல்லா பாம்பா இருக்கும். நல்லவண்டியா மாறு தெரியும். அப்புறம் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நார்மல் உடல் வந்துடும். இது மாதிரி அந்த தரிசனம் ஒரு 3 வாட்டி பார்த்தேன். நம்ம உடல் மாறும். யோகத்தன்மை முக்தி சித்தி அடைஞ்சிட்டாலே இதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி ஃபுல் உடம்பு என்னோட இது மாறினதை உடந்தேன். அது மாதிரி சில பேர் அதெல்லாம் ஆகும்போது பயந்துருவாங்க. அதெல்லாம் பயப்படக்கூடாது. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான். சித்துக்கள்ல ஒரு விஷயம் தான். அதெல்லாம் ஒரு நிலை நடக்கும். ஏன்னா பல கோயில சில பேர்லாம் கோயில மூடிடும், அதில் திறந்து பார்த்தா நல்ல பாம்பு இருக்கும். அது சிவன் அது மாதிரி மாறி இருப்பார். அதே மாதிரி அதாவது அப்படின்னா ஸ்டேஜ் வரைக்கும் தான் நீங்க, அதுக்கப்புறம் அது நீங்களே கிடையாது. மூவரணியில சொல்லுவேன். அந்த மாதிரி இருக்கும்போது மாறும். அதனால நல்ல விஷயம். நன்றி, வணக்கம்.